சாய் பக்தர்களுக்கு வணக்கம். தினமும் சாய் அப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இன்று என் அன்பு குழந்தையே, இன்று இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அது என்னவென்றால், யாரிடமும் நம்முடைய இரகசியங்களையோ நம்மை பற்றிய விஷயங்களையோ நாம் சொல்லக்கூடாது. ஏன்னா, தனக்கு வந்தால் வழி என்றும் பிறருக்கு வந்தால் விதி என்றும் கூறும் உலகம் இது. எல்லாவற்றையும் எல்லாரிடமும் சொல்லவும் முடியாது, சொல்லவும் கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யார்கிட்டலாம் நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களோ, ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்களோ, அவங்க உங்களை மதிக்கவே மாட்டாங்க. மதிக்க மாட்டாங்க அப்படின்னா, யாராவது ஒரு 4 பேர் பேசும்போது உங்களை இறக்கி பேசக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. அவன் கிடக்கிற அவனை பற்றி எனக்கு தெரியும், அவள் கிடக்கிற அவளை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னுவாங்க. அப்போது யாரிடம் நாம் நம்மை பற்றிய இரகசியங்களையோ அல்லது நம் குடும்பத்தை பற்றிய சில விஷயங்களையோ, அது நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒன்றை நாம் சொல்கின்றோமோ, அவர்களிடம் நாம் அவர்களுக்கே தெரியாமல் நமக்கே தெரியாமல் நாம் அவர்களிடம் அடிமையாகி கொண்டிருக்கிறோம் அர்த்தம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எல்லாம் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க, இவங்க இவ்வளோ தான் வாய் தான், இவங்க பின்னாடி இவங்க தான் இருப்பாங்க, இவங்களை இந்த மாதிரி போனால் இவங்க அமைதி ஆக்கிடலாம், இந்த மாதிரி போனால் இவங்ககிட்ட இருக்கிறத வாங்கிடலாம், இந்த மாதிரி போனால் இவங்க நமக்கு அடங்கி போவாங்க அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவர்கள் வந்து விடுவார்கள். நாமும் நம்மை பற்றிய சில விஷயங்கள் சொல்லிவிட்டோமே என்ற காரணத்தால் சில காரியங்களை இறங்கி செய்ய முடியாமல் மாட்டிக்கொள்வோம். ஆக யாரிடமெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கிங்க, நீங்கள் இதை கேட்கக்கூடிய சாயின் பிள்ளைகள், யாரிடமெல்லாம் உங்களை பற்றி பக்கத்து வீட்டுக்காரரு, நண்பர்கள் அப்படின்னு சொந்தக்காரன் யார்கிட்டெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி ரொம்ப க்ளோஸாக சொல்கிறீங்களோ, ஒரு நாள் அவங்க மதிக்காமல் உங்களை ஏளனமாக பேசியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அடிமையாகி கொண்டிருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அப்போ இந்த பதிவை கேட்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது சொல்லக்கூடிய நபராக இருந்தால், இனி வரும் காலங்களில் அதை அப்படியே படிப்படியாக குறைத்து கொள்வது நல்லது. ஏன்னா, இந்த உலகம் அவங்களே ஒரு சில விஷயங்களை கட்டமைத்து கொள்வார்கள் மனசுக்குள்ளே. இவங்க இப்படி தான், இவங்க அப்படி தான் அப்படின்னு ஒரு சைக்காலஜிக்காக ஒருவரை பார்க்கும்போதே இவங்க மனக்கணக்கு போடுவாங்க. பெரிய இன்டெலிஜென்ட்டு தானே நம்ம மக்கள். அப்போது சில பேர் அமைதியாகவே இருப்பாங்க. என்றைக்கோ ஒரு நாள் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே பெரிய பெரிய ஆட்களுடைய சவகாசமெல்லாம் அந்த பையனுக்கு இருக்குது, பொண்ணுக்கு இருக்குது, பெரிய பெரிய ஆள்கிட்டலாம் பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு விஷயம் எதர்ச்சியாக பேசியிருப்போம். அதை பார்க்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க. அப்போ நம்மளை பற்றி சொல்லலைன்னா மக்கள் நம்மளை பற்றி ஒன்று நல்லதாக நினைப்பாங்க, இல்லை கெட்டதாக நினைப்பாங்க. ஆனால் நம்மளை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா நம்ம அடிமையாகிடுவோம் அவங்கக்கிட்ட. அப்போ நான் சொல்ல, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, உன்னை பற்றி நான் பேசினேன்னு வச்சுக்கோ, உன்னால் நடக்கவே முடியாது, ஊரில் தலை நிமிர்ந்து அந்தளவுக்கு உன்னை பற்றி பேசிடுவேன்னு சொல்லுவாங்க சண்டையில். அப்போ என்ன காரணம், நம்மளே நிறையா விஷயங்களை உளறி வச்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஆக சில விஷயங்களை நாம் யாரிடமும் நம்முடைய வாழ்க்கையில் பகிர்ந்து கொள்வது நல்லதல்ல. இதை சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். தனிமை, அதே போல் தனிமை ஒரு மிகப்பெரிய கொடிய வியாதி. இந்த தனிமை 2 விதமாக 2 பேருக்கு உதவும். ஒன்று, ஏன் நாம் கெட்டோம், நம்மால் யார் கெட்டான்னு யோசிக்கிறதுக்கு இந்த தனிமை ரொம்ப உறுதுணையாக இருக்குது. 2வது, முடிஞ்ச விஷயத்தையோ நடக்க போகிற விஷயத்தையோ நடந்துகிட்ருக்கிற விஷயத்தையோ ரொம்ப யோசித்து ஓவர் திங்கிங், அளவு கடந்த யோசனை நம்மையே ஒரு மனநல நோயாளியாக மாற்றிடும். இந்த தனிமை 2 விதத்தில், ஒன்று நல்லதும் செய்யும், அந்த நல்லதை விட 100 மடங்கு கெட்டதை செய்யக்கூடியது இந்த தனிமை. ஸோ இந்த தனிமையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பது நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். அது மிக மிக அவசியம். அதுக்கப்புறம் எப்படி பேசுகின்றோம் என்பது மிக முக்கியம். நம்ம குடும்பமே என்றாலும், யோசிச்சு பாருங்கள், நம்ம குடும்பமே என்றாலும் சில விஷயங்களை நம்ம ஓப்பனாக பேசக்கூடாது, ஓப்பனாக கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா 2மே நம்ம
வாழ்க்கையை சீரழிச்சிடும். சில விஷயங்களை கண்ணால் பார்த்து வாயால் கேட்கக்கூடாது. சில விஷயங்களை கண்ணால் பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருக்கணும். இது எல்லாமே நம்முடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வாயை அடக்க முடியாமல் கேட்டுருவாங்க. இந்த மாமியார் மருமகள், இந்த பிள்ளைகள்கிட்ட, அக்கா தங்கச்சிங்கிட்ட, ஏதாவது இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவரவர்களுடைய வாயும் வயிறும் வேறு வேறு. அவர்களுக்கென்று ஒரு சுவை இருக்கிறது, அவர்களுக்கென்று ஒரு மனம் இருக்கிறது. அதன்படி தான் அவங்க நடந்துக்குவாங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என் பசங்க நடந்துக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என் மனைவி இருக்கணும், என் கணவன் இருக்கணும், என் அக்கா தங்கச்சி இருக்கணும்னா இருக்க முடியாது. ஒரு காலத்தில் ஒரு நேரத்தில் அது நமக்கு பாதகமாக முடியும். ஆக நம் குடும்பமே என்றாலும் சில விஷயங்களை நாம் கேட்கக்கூடாது, பார்க்கக்கூடாது. பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருப்பது தான் நமக்கு நல்லது. இது பல நன்மைகளை அது நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல் சற்று புரிதல் ஏற்பட வேண்டும். அடுத்தவர்களை பற்றி பேசுவதாலோ, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதாலோ நமக்கு ஒத்த ரூபா, ஒரே ஒரு பைசா கூட நமக்கு லாபம் கிடையாது. யோசிச்சு பாருங்கள். நம்ம குடும்பத்தைச் சேர்ந்தவர்களோ, சொந்தக்காரரையோ, நண்பரையோ, உற்றார் உறவினர் எவனை பற்றி நம்ம புறம் பேசினாலும், வாய் வலிக்க பேசினாலும் வாய் மட்டும்தான் வலிக்குமே தவிர ஒத்த ரூபா, ஒரு சிங்கிள் டீக்கு கூட அது பிரயோஜனம் இல்லை. ஆக அடுத்தவர்களை பற்றி நாம் பேசுவதையோ, அடுத்தவர்களை பற்றி நாம் சிந்திப்பதையோ ஒழித்துவிட்டு, நாம் ஏன் கெட்டோம், நாம் ஏன் கெட்டோம், நம்மால் யார் கெட்டார்கள். இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, ஒரு பழைய படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைலாக், கோவில் ஊருக்கு ஊருக்கு எதுக்குடா கட்டி வச்சான், போயிட்டு நீ அவங்ககிட்ட கேட்குறதுக்கா? அதுக்கல்ல. கோவிலில் போய் உக்காந்து நான் ஏன் கெட்டேன், என்னால் யார் கெட்டா, நம்ம சேர்ந்து எதனால் கெட்டோன்னு யோசிக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஆக நம்மை பற்றி நாம் யோசிக்கும்போது அதில் ஒரு புரிதல் ஏற்படும். அந்த சிந்தனை நம் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம ஏன் இந்த நிலைமையில் இருக்கோம், சரி நாம் ஏன் இப்போ பணக்காரராக இருக்கோம், அப்போ நம்ம இதை தக்க வச்சுக்க என்ன செய்யணும், அல்லது நாம் வளருவதற்கு என்ன செய்யணும். நான் ஏழையாக இருக்கேன், எங்கள் அப்பா ஏழையாக இருந்தார், ஆனால் நான் என்ன தப்பு செஞ்சேன், நான் ஏன் இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னு யோசிக்கணும். ஸோ நம்மை பற்றி யோசிக்கும்போது ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த வாழ்க்கை மிக குறுகியது. இப்படின்றதுக்குள்ள வயதுகள் ஓடிடும், காலங்கள் ஆகிடும், வயது முதிர்ந்து ஒரு இடத்தில் படுக்கக்கூடிய தருணங்கள் கூடிய விரைவில் வந்துவிடும். ஆக இருக்கும் காலத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் செல்வது மட்டுமே நமக்கு நல்லது. ஓம் சாய்ராம்.